இப்ப நம்ம சக்தி வேல்கிட்டயே எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க. இதன் மூலியமா நம்ம வேலுவும், சக்தியும் ஒண்ணு சேர போறாங்க. அது எப்படிங்கிறது குறித்து சின்ன கெஸ்ஸிங் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம செல்வி பார்த்தீங்க அப்படின்னா, கோவிலுக்கு வந்து நம்ம மீனா கிட்டயும், நம்ம சக்தி கிட்டயும் தென்னரச கொன்னது வந்து வேற யாரும் கிடையாது. அது வேல்மாமா இல்ல. நான் தான் தென்னரச கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்தர்றாங்க. நல்ல வேளை நம்ம பேர சொல்லல அப்படிங்கிற மாதிரி நம்ம செ செழியனும் அப்புறமேட்டு நவீனும் யோசிச்சு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் இப்ப சேர்த்திட்டாங்க. இருந்தாலும் மீனா நம்ம செலின துருவி துருவி கேள்வி கேட்கறாங்க. பெங்களூர்ல இல்ல செல்வி இருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க அத்தா. இப்ப எப்படி செல்வி இங்க வந்தா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி செலியன் சொல்லும்போது, உங்ககிட்ட தானே செல்வி பேசிட்டு இருந்தா அப்படிங்கிற மாரி நம்ம மீனா குறுக்கு விசாரணை பண்றாங்க. அப்போ இவ்வளவு நாள் சொல்லாத செல்வி இப்ப எதுக்கு இத சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி யோசிக்கிறாங்க. இப்படியாவது செல்வி வாயவே தொறக்கக்கூடாது. செல்வி மட்டும் வாய தொறந்து, நானும் நவீனும் தான் இத பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னா அப்படின்னா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இதுக்கேத்த மாரி நவீன் வந்து கிரிமினலா பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய ஆட்கள வச்சு நம்ம செல்விய அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. இப்போ செல்வி அங்க இல்லாம தான் இருக்க போறாங்க. ஒரு பக்கம் போலீஸ்காரங்க செல்விய வந்து தேடுற மாதிரி வந்து நடந்துக்க போறாங்க. அப்படியே விட்டுட்டா கூட, ஏதோ மணல்ல பாதிக்கப்பட்டுருச்சு செல்வி அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிச்சிருக்க முடியும். ஆனா, நம்ம செல்வி கடத்தப்பட போறாங்க. இதன் மூலியமா எல்லாரும் போலீஸ்காரங்கலாம் சேர்ந்து நம்ம செல்விய கண்டுபிடிக்கிற மாதிரி, வேல் வந்து செல்விய கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து அடுத்த கதைக்களம் போகப்போது. இந்த உண்மைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ப செல்வி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வேலுவ பார்த்து சந்திச்சு பேசுறாங்க. கால் ஷெட்டுக்கு போயி, "உண்மைய சொல்லு. தென்னரச கொன்னது நீ இல்லன்னு எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி நம்ம செல்வி சொல்றா. சரிங்க நம்ம சக்தி சொல்றாங்க. அத கேட்ட உடனே நம்ம வேலு இருந்துட்டு, "என்ன ஒளர்ற? நான் தான் அண்ணன கொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலு சொல்றாங்க. "நீ பொய் சொல்றன்னு எனக்கு தெரியும். உண்மையாலுமே தென்னரச கொன்னது செல்வி தானே?" அப்படிங்கிற மாரி நம்ப சக்தி வந்து கேட்கறாங்க. இந்த வார்த்தைய கேட்ட உடனேயே நம்ப வேல் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன ஒளர்ற? செல்வியா? இப்ப எதுக்கு செல்விய நீ இழுக்குற இந்த விஷயத்துக்குள்ள?" அப்படிங்கிற மாரி நம்ம வேல் வந்து ஒரு மாரி பதட்டமாகுறாரு. உடனே நம்ப சக்தி இருந்துட்டு, "எனக்கு தெரியும் வேலு. நீ செல்விக்காக தான் வந்து இத பண்ணுனேன்னு செல்வியே சொல்லிட்டா. ஆனா எதுக்காக அது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். தயவு செஞ்சு உண்மைய சொல்லு. இதுக்கு மேலயும் உண்மைய மறைக்காத." அப்படிங்கிற மாரியே நம்ப சக்தி வந்து சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இல்லன்னு சொல்லியே நம்ம வேலு சமாளிக்கிறாரு. அப்ப சட்டைய புடிச்சு நம்ப சக்தி இருந்துட்டு, "இது வந்து நீ சொல்லல அப்டின்னா, நீயும் நானும் வாழ்க்கையில ஒண்ணே சேர முடியாத மாரி போயிடும். செய்யாத தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற, சரி. நானும் உன் கூட சேர்ந்து தண்டனை அனுபவிக்கிறேன். என்னால இந்த வலி வேதனைய தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு உண்மைய சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம சக்தி வந்து எமோஷனலா பேசப் போறாங்க. அப்போ இந்த விஷயத்த நீ வேற யார்ட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு, நம்ம வேலு எல்லா விஷயத்தையுமே நம்ம சக்தி கிட்ட சொல்லப் போறாங்க. அன்னைக்கு தென்னரசு ஃபோன் பண்ணி நம்ம செல்விய வந்து அந்த வீடியோ ஆதாரத்த வெளிய விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுனது, அங்க வர சொன்னது, நம்ம செல்வி கிட்ட தப்பா நடக்க பார்த்தது, அதுக்காக செல்வி பாதுகாப்புக்காக நம்ப தென்னரச அடிச்சது, அந்த நேரத்துக்கு நம்ப வேல் வந்து அங்க போனது, இது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம நம்ப வேல் வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட உடனேயே பயங்கரமா கதறி நம்ம சக்தி அழறாங்க. "என்ன மன்னிச்சிடு வேலு. நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்க. அதுவும் என் தங்கச்சிக்காக அனுபவிச்சிருக்க. நான் இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம உன்ன நான் வெறுத்து ஒதுக்கி உன்ன நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ப சக்தி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி நம்ம வேலுவ ஹக் பண்ணி அழறாங்க. அழறது மட்டும் இல்லாம, "நம்ப குழந்தை உயிரோட தான் இருக்கு." அப்படின்னும் நம்ப சக்தி வந்து சொல்லப் போறாங்க. இத கேட்டு நம்ம வேலு ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. இவங்களுக்குள்ள இப்படி ஒரு எமோஷனலான இது விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு நம்ப வேலுவ பார்க்கறதுக்காக ரம்யா வரப்போறாங்க. இப்போ வேலுவும் செல்வியும் ஒண்ணு சேர்ந்தத பார்த்து பொறுத்துக்க முடியாம நம்ம ரம்யா அவங்களுடைய வில்லத்தனத்த காட்டப் போறாங்க. ஸோ அடுத்த கட்ட கதைக்களம் நம்ப செல்விய நம்ப வேலு தேடி கண்டுபிடிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப ரம்யா வந்து வேலுவுக்கும், செல்விக்கும் கொடைச்சல் சரிங்க வேலுவுக்கும், சக்திக்கும் கொடைச்சல் குடுக்கப் போறாங்க. இதுலருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கதைக்களமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. இல்ல வேற எந்த மாரி கதைக்களம் போகும் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.